மீசான் டைம் நேர்களை அன்போடு நிகழ்ச்சிக்குள் வரவேற்றுக் கொள்கிறோம். ஆப்கானிஸ்தானுடைய தலைவிதி அமைந்திருக்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவுடனான யுத்தங்கள் முடிஞ்சு பெருமூச்சு விடுகின்ற அந்த சந்தர்ப்பத்தில் அமெரிக்காவுடனான யுத்தம் 20 ஆண்டுகள் தொடர்ந்தது. 2,41,000 பேரை பலி கொடுத்து உயிர் சேதங்களோட அந்த காயங்களும் வடுக்களும் ஆறுவதற்கு முன்னால நிலநடுக்கம் மிக பெரும் சோகத்தையும் மிக பெரும் சேதத்தையும் உண்டு பண்ணிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. 6.1 ரிக்டர் அளவிலான ஒரு பூகம்பமாக பதிவு செய்யப்பட்டது மட்டுமல்ல, இது நிலத்துக்கடியில் 8 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட பூமி அதிர்ச்சி பூகம்பம் என்று சொல்லப்படுது. பாகிஸ்தான் வரைக்கும் அதனுடைய அதிர்வலைகளை மக்கள் உணர்ந்ததாக சொல்லப்படுது. ஆப்கானிஸ்தான் வரலாறு காணாத இந்த ஒரு நிகழ்வு இப்போது பெரும் சேதத்தையும் மிக பெரும் உயிர் பலிகளையும் ஏற்படுத்தியிருப்பதாக சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 3 கிராமங்கள் முற்றாக அழிந்திருப்பதாகவும் 5,000க்கும் அதிகமான வீடுகள் முற்றாக சேதமடைந்திருப்பதாகவும் 4,500 பேர் படுகாயங்களுக்கு உள்ளானதாகவும் சொல்லப்படுது. இதுல இப்போதைக்கு இருக்கின்ற மிகப்பெரிய சவால் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சேதம் மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டுன்னு சொல்லப்படுது. நேற்றைய தினமும் 5.1 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் மீண்டும் பூகம்பம் ஏற்பட்டதாக சொல்லப்படுது. இதுல சோக செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பூகம்பத்துக்கு இலக்கான பகுதி வெறும் மலை பிரதேசங்கள் என்பதனால மீட்பு பணிகளாக இருக்கலாம், நிவாரண பணிகளாக இருக்கலாம், எதையும் துரித கதியில் செயற்படுத்த முடியாத ஒரு சூழல் அந்த அரசுக்கு இருப்பதாக இப்போது செய்திகள் வந்திருப்பது என்பது மேலும் கவலையும் துக்கத்தையும் ஏற்படுத்தியிருக்குது. இப்போதைக்கு மீட்கப்படுகின்ற உடல்கள் கூட தோளில் சுமந்து கையில் சுமந்து கொண்டு வருகின்ற ஒரு சூழ்நிலை உருவாகி இருப்பதாகவும், அங்கு போவதற்கான பாதைகள் அனைத்துமே இடிபாடுகளால் நிரம்பி இருப்பதாக மூடப்பட்டிருப்பதான செய்திகள் நடந்து செல்வது கூட சிரமமாக இருக்கிறது. என இவர்களுக்கான மனிதாபிமான உதவிகள் கூட ஹெலிகாப்டர் மூலம் கொண்டு செல்லப்படுவதாகவும், இதற்காக 20 விமானங்கள் பயன்படுத்தப்படுவதாகவும் சொல்லப்பட்டது மட்டுமல்ல, இப்போதைக்கு ஐநா $5 மில்லியன் நிவாரணத்திற்காக ஒதுக்கி இருப்பதும் செய்திகள்ல பார்க்க முடிந்தது. தற்போது UNHCR அமைப்பினுடைய ஊடக பிரதானி என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனிதநேயம் உள்ள சர்வதேச அரங்கில் இருக்கின்ற மனிதர்கள் எமக்கான உதவிகளை நீங்க முன்வந்து செய்யணும். காரணம் என்னன்னா, இருக்கின்ற வளங்களை விட அதிகமான சேதங்கள் ஏற்பட்டு இருப்பதனால உயிர் காக்க வேண்டிய பொறுப்பும் உணவு கொடுக்க வேண்டிய பொறுப்பும் மீட்பு பணிகளை செய்ய வேண்டிய பொறுப்பும் இருப்பதனால தாராளமான உதவிகளை வழங்க வேண்டும், அதற்கு முன்வர வேண்டும் என்ற பொதுவான ஒரு அறிக்கையும் ஒரு வேண்டுகோளையும் முன்வைத்திருந்தார். மலை பிரதேசம் என்பதனால மீட்பு பணிகளுக்கான நவீன ரக எந்திரங்கள் அங்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பதாகவும், இடிபாடுகளுக்குள்ளே இருக்கின்றவர்களை மீட்கின்ற பணி மந்தகதியில் செல்வதாகவும் சொல்லப்படுவது என்பது இன்னும் அந்த மக்களுடைய அச்சத்தையும் பீதியையும் உண்டு பண்ணியிருக்கிறது. இது பிரதேசத்துல யாரு குடியிருந்திருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, யுத்த காலத்துல நாட்டை விட்டு உயிர் தப்பி ஏனைய நாடுகள் அகதிகளாக வாழ்ந்தவங்க கடந்த சில தினங்கள்ல கடந்த காலங்கள்ல ஈரான் போன்ற நாடுகள் அவங்களை திருப்பி அனுப்பி வச்சது. இப்படி வெளிநாடுகளிலிருந்து மீண்டும் தமது நாட்டுக்கு இடம்பெயர்ந்தவர்கள் இப்படியான மலைப்பிரதேசங்கள் தான் வாழ்கின்ற வழக்காரை கொண்டிருந்தாங்க. இப்படிப்பட்டவங்க தான் இப்போது இந்த பூகம்பத்துல பாதிக்கப்பட்டவர்களாக சொல்லப்படுது. மரத்தால விழுந்தவன மாடு குத்துற கதைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கேற்ற யுத்தம் ஒரு பிரச்சனை. நாட்டை விட்டுட்டு போனவங்க, நாட்டை விட்டு எங்காவது உயிர் பிழைக்கலாம் சென்றவங்களை மீண்டும் நாட்டுக்கு அனுப்பி வைக்கின்ற சந்தர்ப்பத்துல இது போன்ற இடங்கள்ல வாழுகின்ற சூழல்ல தான் இந்த ஒரு விதியும் அவர்களுக்கு வினையாக முடிஞ்சிருக்கு என்பதை பார்க்க முடியுது. அதே போல கடந்த சில தினங்களுக்கு முன்னால ஈரான்ல இருந்து 70 பேருக்கும் அதிகமானவங்க ஒரு பஸ் வண்டியில மீண்டும் நாட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட சந்தர்ப்பத்துல நேரெதிரே ஒரு லொரியுடன் மோதுண்டு தீப்பற்றி எரிந்ததுல 70க்கும் அதிகமான இறந்த சோகமான சம்பவம் பதிவானதை பார்க்க முடிந்தது. யுத்த கெடுபிடிகள் முடிவுக்கு வந்தது, நிம்மதியாக வாழலாம், மூரெழுச்சி பெறலாம் அப்படின்னு சொல்லி வாழுகின்ற இந்த சந்தர்ப்பத்துல விதி மாறாமல் இடங்களை மாற்றிக்கொண்டு அதனுடைய விளையாட்டை காட்டியிருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான விடயம். 1900க்கு பிற்பட்ட காலங்கள்ல அதிகமான பூகம்பங்கள் இங்கு இடம்பெற்றதாக சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 12 இப்படியான நிகழ்வுகள் இடம்பெற்றதாக சொல்லப்படுது. எனவே இங்கு இருக்கின்ற ஒரு அபாயம் தான் இப்போது அடிக்கடி பூகம்பங்கள் வருவதற்கான காரணங்கள் இருப்பதாக சொல்லப்படுது. நேற்று இடம்பெற்ற ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான T20 போட்டி ஆரம்பிப்பதற்கு முதலே இறந்தவர்களுக்கான 2 நிமிட மௌன அஞ்சலி அங்கு நிகழ்த்தப்பட்டதை பார்க்க முடிந்தது. இதுல 2 அணிகளுமே ரொம்ப சோகத்துல கண்ணீர் வழிய ஆப்கானிஸ்தான் வீரர்கள்
நின்றிருப்பதை காண முடிந்தது. அடுத்த ஒரு சோகமான செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூடான் மேற்கு பகுதியில டாக்மூர் பிராந்தியத்தில ஏற்பட்ட மண் சரிவின் காரணமாக ஒரு கிராமமே புதைகுழியாக மாறியது என்று ஜசீரா அதனுடைய பக்கங்கள்ல எழுதியிருந்ததை பார்க்க முடிந்தது. ஒரே ஒரு நபர் உயிர் தப்பியிருக்கிறார், அவர் சாட்சி சொல்ல வேண்டும் என்பதற்காக என்னவோ என்று ஜசீரா அதனுடைய பக்கங்கள்ல இந்த கட்டுரையை எழுதியிருப்பதையும் பார்க்க முடிந்தது. மேற்கு சூடான்ல இந்த மண் சரிவினால் 1000க்கும் அதிகமான 1000 பேர் இறந்திருப்பதாக சொல்லப்பட்ட சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்குது. இந்த பிரதேசமும் மலை பிரதேசம் என்பதனால இந்த மண் சரிவின் காரணமாக ஒரு கிராமம் முற்றாக அழிந்திருப்பதாக சொல்லப்பட்டது. மேற்கு சூடானின் ஆட்சியாளர் மினி அர்கோ மினாவி சர்வதேச தொண்டு நிறுவனங்களிடம் ஒரு உதவியை கோரி இருக்கிறாரு. இந்த அனைத்து நாங்கள் வெளியில் வருவதற்கும் மீட்பு பணிகளை செய்வதற்கும் எமக்கு தேவையான உதவிகளையும் ஒத்தாசைகளையும் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். இதற்கு மனிதநேயம் உள்ள உறவுகள், மனிதாபிமான உதவிகளை செய்கின்ற தொண்டு நிறுவனங்கள் கண்டிப்பாக பதில் சொல்லட்டும் என்ற ஒரு வினயமான ஒரு வேண்டுதலையும் முன்வைத்து அந்த குடும்பங்களுக்கு மிகுந்த ஆறுதலை இறைவன் கொடுக்கட்டும். கூடிய சீக்கிரம் இந்த அனர்த்தங்களிலிருந்து இவர்கள் மீளெழுந்து மீளெழுச்சி பெற்று மீண்டு வந்து அவங்களோட இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பட்டும் என்ற பிரார்த்தனையோடு இது போன்ற அனர்த்தங்களில் கைகோர்த்து மனிதநேயத்தோ நடந்து கொள்ளுகின்றவர்களாக நாம் இருப்போமாக, அவர்களுக்கான பிரார்த்தனைகளையும் செய்கின்றவர்களாக இருப்போமாக. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக செய்தி என்றாலே அழிவு பற்றியதாகத்தான் கடந்த காலத்தை பார்க்க முடியுது. கசாவினுடைய பிரச்சனையை பார்க்க முடியுது. அங்குடைய மக்களுடைய அவலங்கள் 2 வருடங்களை எட்டுகின்ற அளவுக்கு அவர்களுடைய துயரங்கள் தொடர் கதையாக இருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் ஆப்கானிஸ்தான் மக்களுக்கு ஏற்பட்ட இந்த சோகமும் அழிவும், அதே போன்று சூடானிலே மண் சரிவில் சிக்குண்டு ஒரு கிராமமே புதைகுழியா ஆன இந்த சோக சம்பவங்களும் பதிவாகி இருப்பது என்பது எம்மிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கும். எனவே இம்மக்களுக்காகவும் பிரார்த்தனை செய்வோமாக என்று கூறி மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.